I welcome each and everyone for the demo class. ஸோ வெல்கம் டு ஃப்ளாஷ்லைட். நான் ஏன் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற பேசிக் ஐடியா நான் இப்போ கொடுத்துருந்தேன். ஸோ சிம்பிள், அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் மை மோட்டோ. அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், எப்படி சில பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்துச்சு, எப்படி இதில் பண்ண போகிறாங்க. நான் சிம்பிளாக அவங்கள்ட்ட சொன்னது ஒன்று தான், வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க அப்படின்றது மட்டும் தான் நான் சொன்னேன், வேறு எதுவுமே நான் சொல்லலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4500 நம்ம ஃபீஸ் வச்சிருக்கோம். பிகாஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், பேப்பர் 1 as well as பேப்பர் 2. ஸோ வி வில் ஸ்டார்ட். ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன் இந்தியா. ஓகே, இந்த டாபிக் வந்து பேப்பர் 1 as well as பேப்பர் 2 இந்த ரெண்டுலையுமே வரும். பேப்பர் 1ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா, பட் பேப்பர் 2ல இட் ஹாஸ் செப்பரேட் யூனிட் இட் செல்ஃப். ஸோ இங்கிலீஷ் இன் இந்தியான்னு தனி யூனிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம இந்த 2 நாள் டெமோ கிளாஸஸ்ல பார்க்குறோம். ஆக்சுவலி டெமோ கிளாஸாக நீங்கள் நினைக்கலாம், சும்மா அப்படி பேருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். நோ, பட் நான் வந்து அப்படி எடுக்கல. இப்போ இந்த 2 கிளாஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே யூ கேன், எப்படி சொல்ல, நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் இதுலேருந்து. ஓகேவா, ஸோ 2 or 3 கொஸ்டின் மினிமம் எதிர்பார்க்கலாம். லைக் இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் டிஎன் செட் ஆர் பிஜிடிஆர்பி ஆர் யூஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் ப்ளஸ் ஏன் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த யூனிட் யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக தான் இருக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன் இந்தியா. ஓகே, ஆக்சுவலி பிரிட்டிஷ் உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் வந்து ஃபர்ஸ்ட் காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சுன்னா ட்ரேடு. ஓகே, மெயினா ட்ரேடு தான் அவங்களோட மெயின் மோட்டோவா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தே கமிங் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நம்ம இங்க பார்க்க போறது பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு எஜுகேஷன்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, அதை பத்தி தான் நம்ம we are going to see here. ஓகே, 2 டைம் இங்க நடக்கும். நான் இப்போ சொல்லவும் செய்வேன் as well as she will read. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து 18th century அண்ட் 19th century அந்த டைம்ல தான் இந்தியாவில் வந்து எஜுகேஷனை வந்து பூம் பண்ணணும். அதாவது அவங்க வந்து நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கான ரீசன் மெயின்லி என்னன்னா 2 ரீசன் தான். ஒன்று, அவங்களோட கிறிஸ்டியானிட்டியை பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது இந்தியன் பீப்புள்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கறதுனால அவங்கள வச்சு பிரிட்டிஷ் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் வந்து உள்ள வந்ததுக்கான ரீசன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இருக்கும், அதை வந்து இப்போ அவங்க ரீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கோல்டா. Yes, am I audible? Yes, you are audible. English in India, British colonial rule and modern education in India. The British colonial rule brought a major transformation in the Indian education system during the 18th and 19th centuries. Initially, the British East India Company did not interfere with the existing education system. Education remained under private teachers, temples, arts, and local communities. Later, the British realized that educated Indians were essential for efficient administration. ஓகே, ஸோ நான் பேசிக்காக சொன்னது தான் கைஸ். ஆக்சுவலி எதுக்காக பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ள வரணும்னு நினைச்சதுக்கான ரீசன்ஸ் இதெல்லாம் தான். ஓகேவா, ஸோ தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ கோல்டா தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல European exploration and arrival in India. Yeah, wait a minute. So basically யூரோப்பியன் நீங்க கண்ட்ரி பாக்குறீங்கன்னா, யூரோப் இஸ் a continent. ஓகே, ஸோ அதுல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, லைக் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, கிரீக், இனி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு, போர்ச்சுகீஸ், இந்த மாதிரிலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொலம்பஸ் உங்களுக்கு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. கைஸ் ஆன்சர் பண்ணுங்க, கொலம்பஸ் உங்களுக்கு யாருன்னு தெரியும் சொல்லுங்க பாப்போம். Do you know about கொலம்பஸ்? someone's mic is on, so ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பண்ணா நீங்க chat box கூட போனா போடலாம், பட் பெட்டர் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க, கொலம்பஸ் உங்களுக்கு தெரியும் தானே? Do you know about Columbus? அமெரிக்கா. எஸ். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னு. பட் ஆக்சுவலி ஹி இஸ் ட்ரை டு ஐடென்டிஃபை இந்தியா. ஓகேவா, இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணாரு. பட் மிஸ்டேக்கன்லி ஹி ஃபவுண்டட் அமெரிக்கா. ஓகேவா, 1492ல அந்த டிராவல் ஆரம்பிச்சு ஹி ஃபவுண்டட் அமெரிக்கா இன் 1492. ஓகே, ஸோ அங்க போயிட்டு அங்க இருந்த நேட்டிவ் பீப்புள்ஸ் ஹி டோல்ட் லைக் ரெட் இண்டியன்ஸ். ஓகே, பிகாஸ் ஹி தாட் தட் அவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்தியா தான் நினைச்சு அவரே பேரை வச்சிட்டாரு. ஓகே, இட்ஸ் லைக் எப்படி சொல்ல, அது ஒரு ஸ்டூபிட் திங். அங்க போயிட்டு நம்ம இந்தியன்ஸை பத்தி அங்க அவங்களுக்கு இப்படி சொல்றது வந்து இட்ஸ் நாட் ரைட். ஓகே, ஸோ அந்த அப்போ வந்து போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு
ஓகே. ஸோ நம்ம வந்து தப்பான ஒரு லேண்டை கண்டுபிடிச்சா வி வாண்ட் டு ஃபவுண்ட் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு 1498ல வாஸ்கோ ட காமா, யூ நோ அபவுட் ஹிம். ஸோ ஹீ டிராவல்ட் அண்ட் ஹீ ஃபைனலி சி ரூட் வந்து கேரளா, ஆக்சுவலி கேரளால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனார். ஓகேவா. ஸோ 1498ல சி ரூட் வாஸ் ஃபவுண்டட். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், நம்ம பார்க்கறது பிரிட்டிஷ், ஆனா இங்க ஏன் போர்ச்சுகீஸ் பத்தி பேசிட்டீங்கன்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா போர்ச்சுகீஸ் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 102 இயர்ஸ் ஆச்சு. ஓகேவா. அதுக்கு அடுத்து தான் பிரிட்டிஷ் ரூட் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் ஹிஸ்டாரிக்கல் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல என்ன நோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹென்ரி த எய்த், உங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தெரிஞ்சவங்களுக்கு ஹென்ரி த எய்த் கிங் பத்தி தெரியும். ஃபாதர் ஆஃப் எலிசபெத் அண்ட் குவீன் மேரி. ஓகே. ஸோ ஹென்ரி த எய்த் ஹீ ஆர்டர்ட் அங்க இருந்த அத்தாரிட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்தியாவுக்கு போறதுக்கான சி ரூட் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் இந்தியாவுக்கு இங்கிலாந்து வந்து எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா த்ரூ லேண்ட். எப்படின்னா டர்க்கி இருக்குல்ல, டர்க்கி, இப்போ நீங்க டர்க்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. டர்க்கி தாண்டி இங்கிலாந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு. பட் டர்க்கி என்ன நினைச்சாங்கன்னா, எங்களை தாண்டி தான் நீங்க போறீங்க, ஸோ யூ வாண்ட் டு பே டாக்ஸ் ஃபார் டர்க்கி அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து ஒரு ஆர்டர் சொன்னாங்க. அந்த டாக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கிலாந்து டர்க்கியை தாண்டி இந்தியாவோட ட்ரேட் பண்ணிட்டு வராங்கல்ல, அதை விட டபுள் மடங்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை விட டபுள் மடங்கு டாக்ஸ் கட்டதுனால இட் கம்ஸ் அண்டர் லாஸ். ஓகேவா. ஸோ அதனால தான் ஹென்ரி த எய்த் என்ன பிளான் பண்ணார்னா, வி வாண்ட் டு ஃபைண்ட் த சி ரூட். ஸோ ஃபைனலி போர்ச்சுகீஸ் ஷிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் ஃபைனலாக இந்தியாவுக்கான ரூட்டே கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. ஸோ ஆஃப்டர் 1600, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் 1600 த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பை குவீன் எலிசபெத். ஓகே. ஸோ எலிசபெத் அதை ஃபவுண்ட் பண்ண பிறகு என்ன சொன்னாங்கன்னா, வி வாண்ட் டு ட்ரேட் வித் இந்தியா அப்படின்னு மாதிரி சொல்லி 1608, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. 1608ல கிங் ஜஹாங்கீர் அப்படின்னு ஒரு கிங் இருந்தார், முகல் கிங். அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி 1608ல குவீன் எலிசபெத் ஆர்டர்னால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600ல உருவாகி 1608ல இந்தியாவுக்கு வருது. ஓகேவா. ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ட்ரேட் டில் 1757. இந்த இயர் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. டில் 1757 ட்ரேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர்னா நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாம். தட் மீன்ஸ் ஷி வில் ரீட் த ஸ்லைட். ஆர் யூ கிளியர் கைஸ்? புரியுதா? Yes, sir. Yes. Okay. Well and good. Super. So Gulda, can you read the slide? Yes. Yeah. Christopher Columbus, 1492. Date 12th October 1942. 1492. Christopher Columbus reached the Americas while searching for a sea route to India. Vasco da Gama, 1498. Place Calicut, Kozhikode. Vasco da Gama, a Portuguese explorer, successfully discovered the sea route to India. Language used, the Portuguese language was spoken by these early European traders. Next slide. The British East India Company, 1600. The East India Company was a powerful trading corporation founded in 1600, founded by Queen Elizabeth I. Purpose was trade in spices, silk, cotton, and indigo. It evolved from a simple business into a ruling power in India. It took over large parts of India. It made laws, collected taxes, and used its own private armies. ஸோ நான் சொன்னலாம் கைஸ், 1600ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாச்சுன்னு. ஆக்சுவலி இந்த ஒரு கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்தியாவில் டோட்டலாக 5 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரூல் பண்ணிக்காங்க, அதாவது அவுட் சைடர்ஸ். ஓகே. ஹூ ஆர் தேனா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ். ஓகே. நான் வந்து சில விஷயங்கள் ஸ்லைட்ல இல்லாத முத கொண்டு நான் சொல்லுவேன். ப்ளீஸ் ஹியர், அதாவது கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஸ்லைடு வந்து உங்களுக்கான எப்படி சொல்ல, உங்களுக்காக மட்டும்தான் ஸ்லைடு உருவாச்சு, தவிர்த்து எனக்காகலாம் உருவாக்கல. ஓகே. ஸோ உங்களுக்கான ஸ்லைடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். பட் இப்போ நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது நீங்கள் ஹியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னா போர்ச்சுகீஸ். ஓகே. செகண்ட் இஸ் டச். தேர்ட் ஒன் இஸ் பிரிட்டிஷ். ஓகே. தேர்ட் தான் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஃபோர்த் ஒன் இஸ் டென்னிஷ். ஈவன் டென்மார்க் தெரியுமா, டென்மார்க் அவங்க தான். ஓகே. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் பிரான்ஸ். ஸோ மொத்தம் 5 பேர் அவுட் சைடர்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப நம்ம இந்தியன் கண்ட்ரியை ரொம்ப டாமினேட் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் தான். ஓகேவா. ஸோ நம்ம அடுத்து என்ன இருக்குன்றத நெக்ஸ்ட் ஸ்லைட் அவங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். British arrival in India, 1608. Landing at Surat, 1608, Captain William Hawkins landed the ship Hector at Surat on 24 August 1608 to establish a trade factory. Meeting Emperor Jahangir, 1609.
Hawkins traveled to the Mughal court in Agra in 1609 to ask for trading rights from Emperor Jahangir. First factory at Masulipatinam, 1611, the British set up their first trading post factory at Masulipatinam, Andhra Pradesh. எஸ். ஸோ கைஸ், நான் சொன்னேன்ல ஆக்சுவலி 1608க்கு அடுத்து கிங் ஜஹாங்கீரை மீட் பண்ணாங்கன்னு. ஸோ அது யாருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க எல்லாருமே. ஸோ ஹூ மெட் ஜஹாங்கீர் டு கெட் த பெர்மிஷன் ஃபார் ட்ரேட்? யார் மெட் பண்ணா ஜஹாங்கீரை? William Hawkins. எஸ், ஹாக்கின்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஹி மெட் ஹி காட் த லைசன்ஸ் ஃபார் ட்ரேடிங் வித் இந்தியா. ஓகேவா? நான் ஏன் இந்த ஹிஸ்ட்ரிஸ் தான் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போறது இந்தியன் எஜுகேஷன் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இந்த ஹிஸ்ட்ரிஸ் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இதனால எஜுகேஷன்ல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு, என்னென்ன ஆக்ட்ஸ் வந்துச்சுன்னு பின்னாடி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது கிளியரா கைஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். டில் நம்ம ஜஹாங்கீர் பெர்மிஷன் ஹாக்கின்ஸ் வாங்கி ஸோ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ டில் திஸ் ஆர் யூ கிளியர்? கிளியர். ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம மூவ் ஆன் ஆகலாம். ஓகேவா? ஸோ go to next slide. The Battle of Plassey, Yes. 1757. Yes, I told already 1757 அந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகேவா? ஆக்சுவலி அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் முகல் பீரியட் தான் இந்தியாவில் இருந்துச்சு. ஓகே, ஸோ 1757ல நவாப் ஆஃப் பெங்கால் இஸ் கால்ட் அஸ் சிராஜுத் தௌலா. ஓகேவா? ஸோ சிராஜுத் தௌலா வந்து நவாப் ஆஃப் பெங்கால் இருக்காது. ஸோ பெங்கால் நீங்க பார்க்கும் அந்த வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாவே அந்த பங்களாதேஷ் அந்த பங்களாதேஷ்ல தான் வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் பிரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் நீங்க வந்து ஜஸ்ட் வி கேன் சி வெஸ்ட் பெங்கால் மட்டும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாமே ஒன்னா தானே இருந்துச்சு. ஸோ அந்த பார்ட் ஃபுல்லாவே வந்து நவாப் ஆஃப் பெங்கால்ட்ட இருந்துச்சு. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அட்டாக் பண்ணது அங்கதான். அந்த அட்டாக்குக்கான நேம், அந்த வாருக்கான நேம் தான் பேட்டில் ஆஃப் பிளாசி. அந்த இடத்துல தான் அந்த வார் நடக்குது. ஸோ சிராஜுத் தௌலா வாஸ் டிஃபீட்டட் பிகாஸ் பிரிட்ரேல். ஓகேவா? அவரோட அங்கிள் மூலியமா பிரிட்ரேல் பண்ணப்பட்டு சிராஜுத் தௌலா வாஸ் டிஃபீட்டட். இதுக்கு அடுத்துதான் இந்தியால பிரிட்டிஷோட காலனைசேஷன் ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த இயர் தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, ஸோ கோல்டா கண்டினியூ. The British army, led by the Robert Clive, fought against the Nawab of Bengal, Sirajud Dowla. The British won because they made a secret deal with the Nawab's uncle, Mir Jafar. The Regulating Act, 1773. Before this act, the East India Company acted like a private business because the company was having money problems and the officials were corrupt and the British government in London stepped in. எஸ், ஹோல்ட் ஆன். ஸோ இதுல இருந்தா நம்ம வந்து இனிமே எஜுகேஷனுக்கான ரிஃபார்ம்ஸ்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி 1773ல ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறாங்க. திஸ் இஸ் வாட் நீங்க இது என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன்று உருவாயிடுச்சுன்றதை நான் சொன்னேன் இந்த வியூ ஆஃப் எலிசபெத் மூலியமா. ஸோ அவங்களோட கம்பெனிட்ட அமௌண்ட்ல அண்ட் அத்தாரிட்டிஸ் ஆர் டோட்டலி கரப்டட். ஓகேவா? ஸோ அதனால கவர்மெண்ட், இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்றாங்க. ஓகேவா? கவர்மெண்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டிஸ் எல்லாமே அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி அண்ட் தே ஸ்டார்டட் ரன்னிங் த கம்பெனி. ஓகே, இதுதான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்டுக்கான ரீசன். லைக் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்றது, அந்த பட்டயம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி. ஓகேவா? பட்டாக்கு முன்னாடி இந்த பழைய காலத்துல பட்டயம் செம்பு பட்டால எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ என்னன்னா இதுக்கு அடுத்துதான் இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி மாறுதுன்றது பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிகனிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த டைம்ல வராங்க, இந்த டைம்ல உருவாக்குறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட இந்தியாவில் ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா யாருன்னா, லைக் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து அவங்களோட அந்த டைம்ல வந்து நமக்கான லாங்குவேஜஸ் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் பெர்ஷியன். ஓகேவா? இந்த ரெண்டும் தான் டாமினண்டா இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ ஓரியன்டலிஸ்ட் சப்போர்ட்டட் லைக் எப்படின்னா, தே கேன் லேர்ன் வாட் எவர் தே கேன் விஷ் த்ரூ தேயர் லாங்குவேஜ். அதாவது அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லையும் கத்துக்கலாம் ஆஸ் வெல் அஸ் தே கேன் லேர்ன் த்ரூ இங்கிலீஷ். ஓகேவா? இவங்க எல்லாரும் நம்ம ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து வாரன் ஹாஸ்டிங் வருவாங்க, ஜொனத்தன் டன்கன் வருவாரு. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், கீழே வரும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்றேன். பிளஸ் ஆங்கிலிகனிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க யாருன்னா, தே டோன்ட் லைக் டு லேர்ன் இன் தேர் ஓன் லாங்குவேஜ். அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் இந்தியாவில் வேணும், இங்கிலீஷ்னால தான் நமக்கு வந்து நிறைய நியூ திங்ஸ் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ள பர்சன்ஸ். ஓகே, இதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் எடுக்கணும், நீங்க வந்து ராஜா ராம் மோகன் ராய் எடுக்கலாம். ஹி இஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆங்கிலிகனிஸ்ட். ஓகேவா? நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்கு அடுத்து நம்ம அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ கோல்டா. First newspaper in India. Tikki's Bengal Gazette is celebrated as India's first printed newspaper, initially published in Calcutta,
now Kolkata, on January 29, 1780. எஸ் எஸ். Founder ஸோ கைஸ், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆக்சுவலி மூவபிள் பிரிண்டிங் ப்ரெஸ் அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் ரெண்டுமே தனித்தனி. ஓகேவா? நீங்க பேசிக்கா லிட்ரேச்சர் படிக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல, ஐ மீன் யூரோப் கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்திருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அந்த இயர் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? 1456. எஸ், 1456ல வருது இன் ஜெர்மனி. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து 1476, 20 இயர்ஸ் கழிச்சு இங்கிலாந்துல பிரிண்டிங் ப்ரெஸ் வருது. ஓகேவா? இது எல்லாமே யூரோப்ல. இப்போ அப்படியே நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா 1556, இது எதுவுமே ஸ்லைட்ல கிடையாது, நான் சொல்றது. ஓகே, ஸோ 1556ல கோவால பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபவுண்ட் பண்ணப்படுது. நோட் இட் டவுன், பிரிண்டிங் ப்ரெஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பட் 1777ல கல்கட்டால ஃபர்ஸ்ட் மூவபிள் பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிக்காங்க. ஓகேவா? அந்த மூவபிள் பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சதும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஹிக்கிஸ் தான். ஓகே, சோ இந்த ஹிக்கிஸ் தான் பெங்கால் கெசட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரையும் ஃபவுண்ட் பண்ணிருக்காரு. ஓகே, சோ இப்போ சொல்லுங்க கைஸ், ஹூ ஃபவுண்ட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் நியூஸ் பேப்பர் இன் விச் இயர்? Higgins Bengal Gazette. 1780. எஸ். ஓகே, ஹிக்கிஸோட பெங்கால் கெசட் 1780. சூப்பர். ஸோ ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் உங்களுக்கு ரிவர்ஸ்ல போனேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். கோல்டன், நெக்ஸ்ட் என்ன இருக்கு? Early educational institutions. எஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் கைஸ் உங்கள்கிட்ட, ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிகனிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு குரூப் பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன். இப்போ இதுல ஓரியன்டலிஸ்டா இருக்காங்கல்ல, அதுல ரெண்டு மெயின் ஃபிகர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங் அண்ட் ஜானதன் டன்கன். இந்த ரெண்டு பேருமே ரெண்டு காலேஜஸ் இந்தியாஸ்ல ஃபவுண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கல்கத்தா மெதராசா காலேஜ். ஓகே, இட் இஸ் எதுக்காக இது ஃபவுண்ட் ஆகுதுன்னா முஸ்லிம் லாஸ். நீங்க இப்போ இந்த கிளாஸ்ல முஸ்லிம்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு உண்டுல்ல. ஐ மீன் எல்லா இதுலயுமே உண்டு, பட் மெயினா நம்ம இந்த டைமுக்கு நம்ம வந்து தொழுகணும் அந்த மாதிரிலாம் உண்டுல்ல, நம்மளோட ரெகுலர் டியூட்டிஸ் உண்டுல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வாரன் ஹாஸ்டிங் கல்கத்தா மெதராசா காலேஜ்னு ஒரு காலேஜ் பில்ட் பண்றாரு, அங்க டீச் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1780. ஓகே, இதுல இருந்து ஒரு 11 இயர்ஸ்க்கு அடுத்து 1791ல ஜானதன் டன்கன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டர், ஹி ஃபவுண்ட் த சான்ஸ்கிரிட் பனாரஸ் காலேஜ். ஓகே, ஆர் பனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், எப்படி வேணா நீங்க சொல்லலாம். ஓகேவா? எதுக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் டு டீச் சான்ஸ்கிரிட். ஓகே, சான்ஸ்கிரிட் நடத்துறதுக்காக ஹி ஃபவுண்ட் இட். ஸோ இந்த ரெண்டு மெயின் ஃபிகர்ஸுமே உங்களுக்கு ஓரியன்டலிஸ்ட் கீழே வருவாங்க. ஓகேவா? ஸோ நோட் இட் டவுன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். கோல்டா, கண்டினியூ. Calcutta Madrasa College, 1780, founded by Warren Hastings in Calcutta. Sanskrit College, Benares, 1791, by Jonathan Duncan in Benares, Varanasi. Okay, next. Charles Grant. எஸ், சார்ல்ஸ் கிராண்ட். இந்த ஃபிகர் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எஜுகேஷனை இங்கிலீஷ் மூலியமா நமக்கு இந்தியன்ஸுக்கு அப்ரோச் பண்ணணும் ஆர் டீச் பண்ணணும், இல்ல எப்படியாவது நமக்கு இந்த ஐடியாலஜியை இந்தியன்ஸ்க்கு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாலஜி ப்ரப்போஸ் பண்ணதே நம்ம. ஓகே, ஸோ ஹி ப்ரப்போஸ் எங்க ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில ப்ரப்போஸ் பண்றாரு. ஓகே, ஹி இஸ் ஆல்சோ என் மெயின் ஆஃபீஸர் இன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கிலீஷ் கவர்மெண்ட் இருக்காங்களா, இங்கிலாந்து கவர்மெண்ட், அவங்ககிட்ட இந்த இதை கொண்டு போறாங்க. பட் தே ரிஜெக்டட் இட் பிகாஸ் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ், இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல எஜுகேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கவே இல்லை. தேர் மெயின் மோட்டோ இஸ் டு காலனைஸ். ஓகேவா? 1757ல இருந்து டில் ஒரு 60 இயர்ஸ் டில் 1813, 1815 வரைக்குமே உங்களுக்கான அந்த ஐடியாலஜி இல்லை. ஓகே, சோ இந்த ப்ரப்போசல் இவர் மட்டுமே வைக்கல, இவர் கூட ஜெகாரே மெக்காலேன்னு ஒரு பர்சன், அதை நோட் பண்ணிக்கோங்க, அதுல இருக்காது. ஜெகாரே மெக்காலே, ஹி இஸ் நன் அதர் தென் தாமஸ் பாபிங்டன் மெக்காலேன்னு ஒருத்தர் உண்டு. பின்னாடி நீங்க பாப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, மெக்காலே மினிட்ஸ்னு ஒரு இது நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஃபவுண்டர் இருக்கார்ல தாமஸ் பாபிங்டன் மெக்காலே, அவரோட ஃபாதர் தான் இந்த ஜெகாரே மெக்காலே. ஸோ ஹி அண்ட் திஸ் பர்சன், தீஸ் டூ approach this idea to the East India Company. ஓகேவா? சோ இப்போ நம்ம இவரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ கோல்டா. Officer of the East India Company. Charles Grant is the officer of the East India Company, strong supporter of English education. His main ideas: English should be the medium of instruction, spread Western knowledge in India, create educated Indians,
to assist British administration. His efforts in promoting English education, Charles Grant is known as the father of modern education in India. Observation on the எஸ் இப்போ நான் சொன்னல சார்ல்ஸ் கிராண்ட் பத்தி இதுதான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கீழே ஒரு பெரிய ஒரு ஒர்க் உண்டு. நீங்க அந்த பெரிய ஒர்க்கை அப்படியே மனப்பாடம் பண்ணணும் ஆர் மக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ரிமெம்பர் த வேர்ட் அப்சர்வேஷன். அந்த வேர்டை மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? ஸோ கைஸ் சொல்லுங்க, அப்சர்வேஷன் ஒர்க் யார் எழுதுனா, இன் விச் இயர் அது பப்ளிஷ் ஆச்சு? Charles Grant, 1792. எஸ், சார்ல்ஸ் கிராண்ட் 1792. 1792. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ அகெயின் அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு ஒரு குரூப் ஒரு இது இருக்கு. அதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ். ஓகே, ஹி இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஓரியன்டலிஸ்ட். ஓகே, ஸோ இன் 1794. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது கிளியரா? பிகாஸ் உங்களுக்காக நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வரைக்குமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. பேசிக்கா நெட்ல இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூ, நெட் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல, நெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர் யூ கிளியர் கைஸ்? Clear, sir. கிளியர்? ஓகே, ஏன்னா நீங்க இப்போ அப்படியே நீங்க படிச்சிருங்க. நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. திஸ் இஸ் நாட் த டெமோ கிளாஸ். இது நான் ஆக்சுவலி உங்களுக்கு ரியல் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க இதை அப்படியே படிச்சிட்டீங்கன்னா ஒரு யூனிட்டே கவர் ஆயிரும். ஓகே, இந்த 2 டேஸ்க்கு பிளான் இருக்கு, பட் பேலன்ஸ் இருக்கிறது நான் அடுத்தடுத்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்படியே கவர் பண்ணிடுவேன். இந்த டூ டேஸ்ல உங்களுக்கு நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணணும்னு வச்சிருக்கேன். பட் உங்களுக்கு புரியுற வரைக்கும் தான் நான் கவர் பண்ணுவேன். உங்களுக்கு புரியல இல்ல அகைன் நீங்க கேட்கணும்னு கூட அகைன் நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க படிச்சது இப்போ நான் இப்போ நடத்துனதை வச்சு இப்போ நீங்க தான் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். Who among the following Europeans was the first to reach India via a direct sea route? Dutch, English, French, Portuguese. எஸ், ஆன்சர் பண்ணுங்க கைஸ். Portuguese. எஸ், இட்ஸ் போர்ச்சுகீஸ். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின். In which year was the famous Battle of Plassey fought? 1757, 1761, 1764, 1772. 1757. எஸ், 1757. எஸ், இட்ஸ் ரைட். ஸோ தேர்ட் கொஸ்டின் மூவ் ஆன் ஆகலாம். தேர்ட் கொஸ்டின். Which commander betrayed Siraj-ud-Dawla in the Battle of Plassey? Rai Durgla, Mir Jafar, Mir Madan, Mohanlal. Midjafar. எஸ், இட்ஸ் மிர் ஜாஃபர். சூப்பர் கைஸ். ஸோ அப்போ நான் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஹாப்பி. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். Who led the British East India Company forces in the Battle of Plassey? Warren Hastings. சொல்லுங்க கைஸ். Robert Clive. எஸ், ராபர்ட் கிளைவ். ஓகே, ஸோ வாரன் ஹஸ்டிங் இதுல வர மாட்டாங்க. ஹி கம்ஸ் அண்டர் த ஓரியன்டலிஸ்ட் அண்ட் த காலேஜஸ் அந்த மாதிரி வருவார். ஓகே, ஹி இஸ் ஆல்சோ த கவர்னர். நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னன்னு. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is often referred to as the father of modern education in India due to his yearly advocacy for English education? Lord Macaulay, Charles Grant, William Bentinck, Jonathan Duncan. Charles Grant. எஸ், இட்ஸ் சார்ல்ஸ் கிராண்ட். ஓகே, சூப்பர் கைஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஆக்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கீவேர்ட் ஆர் க்ளூ மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன அப்படின்னா ஆக்சுவலி மொத்தம் 4 சார்ட்டர் ஆக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 4 சார்ட்டர் ஆக்ட்ஸ் என்னன்றதை நீங்க மைண்ட்ல ஏத்தணும். ஓகே, 20 இயர்ஸ் கேப் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1793ல இருந்து 1853 வரைக்கும். ஸோ 20 இயர்ஸ் கேப். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் இஸ் 1793 and the second is 1813 and the third is 1833 and the fourth one is 1853. இந்த டைம்ல யார் கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க? ஸோ அவங்களுக்காக தான் ஒரு கீவேர்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கீவேர்டை நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்லுங்க எல்லாரும். எஸ், ஆக்சுவலி இது நான் என்ன மாதிரி கீவேர்ட் கொடுத்துருக்கேன்னா ஷோர் ஹாப்பி பர்த்டே. இதை நீங்க எப்படி தமிழ் வச்சுக்கலாம், ஷோருக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஷோருக்கு அப்படியே அந்த ஷோர் எடுத்துக்கோங்க. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஃபார் த ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். ஸோ நான் அப்போ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் உங்களுக்கு எப்போ சொன்னேன்? இயர் சொல்லுங்க பாப்போம் எல்லாருமே. 1793. எஸ், 1793க்கு ஷோர். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் சார்ட்டர் ஆக்ட் நான் 1813 சொன்னேன். இப்போ ஹாப்பி பர்த்டே வந்தாச்சு. இப்போ ஹாப்பி பர்த்டேல ஹெச் எடுத்துக்கோங்க. அந்த ஹெச் ஃபார் கெஸ் பண்ணுங்க யாருன்னு நீங்களே. ஹெச் ஃபார் Hastings. கம் அகைன். Warren Hastings. எஸ், வாரன் ஹாஸ்டிங். ஓகே,
ஸோ ஹெச் ஃபார் வாரணாசி. இப்போ ஹாப்பியை விட்டுருங்க, அப்படியே பர்த்டேக்கு வாங்க. பர்த்டே பிஐ, அந்த பிஐ அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ தேர்ட் சார்ட்டர் ஆக்ட் 1833. அப்ப அதுக்கு யார் வருவா கவர்னர் ஜெனரல்? William Bentinck. எஸ், வில்லியம் பென்டிக். ஸோ இந்த ஃபோர்த் சார்ட்டர் ஆக்ட், அந்த பர்த்டே அப்படியே பர்த் மட்டும் தள்ளி விட்டு டே எடுத்துக்கோங்க. டேல டிஏ. ஓகே, ஃபோர்த் சார்ட்டர் ஆக்ட் 1853. இப்போ யாரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். Lord Dalhousie. எஸ், டல்ஹௌசி. ஓகேவா? சோ இந்த 4 சார்ட்டர் ஆக்டுக்கு 4 கவர்னர் ஜெனரல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் ஆர் த 4 ஆக்ட்ஸ், அந்த 4 ஆக்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, இந்த 4 ஆக்ட்ஸ் எப்படி எஜுகேஷன்ல இந்தியால என்னென்ன இம்பாக்ட் கொடுத்துருச்சு. சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸை பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த 4 ஆக்ட்ஸுமே கிளியரா கைஸ்? 4 ஆக்ட் என்னென்ன, அந்த கவர்னர் ஜெனரல் யார் யாரும் கிளியரா இருக்கீங்களா? Yes, sir. ஆர் யூ கிளியர்? Yes, sir. ஓகே ஓகே, நான் இப்போ அந்த 4 இதுல இருந்து ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் கேட்க, நீங்க அதுக்கான கவர்னர் ஜெனரல் மட்டும் சொல்லுங்க. ஓகே ஓகே, 1833க்கான கவர்னர் ஜெனரல் யாரு? Bentinck. எஸ் Bentinck. எஸ், சூப்பர் சூப்பர், வில்லியம் பென்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, 1793 இருக்க சார்ட்டர் ஆக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ குல்டா. Charter Act 1, 1793. The Charter Act of 1793 renewed the East India Company's rule for another 20 years. Important points: the extended the East India Company's trade monopoly for 20 years. Governor General received the greater powers over his council. Board of control salaries were paid from Indian revenues. எஸ், மெயினே இந்த சார்ட்டர் ஆக்ட்ல எது நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தேன், 20 இயர்ஸ்க்கு நீங்க சார்ட்டர் ஆக்ட கணக்கு பண்ணுங்கன்னு. சோ அந்த 20 இயர்ஸ் கொண்டு வந்ததே இந்த சார்ட்டர் ஆக்ட்ல தான். ஓகேவா? சோ 1793ல இருந்து 20 இயர்ஸ்னா நீங்க அப்ப 1813 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த 20 இயர்ஸ் அடுத்தடுத்து சைன் ஆகிட்டே இருக்கும். பட் 1853க்கு அடுத்து உங்களுக்கு 20 இயர்ஸ் சைன் ஆயிருக்காது. பிகாஸ் 1857ல குவீன் விக்டோரியா ரூலுக்கு வருவாங்க. சோ குவீன் அவங்க 1837 ரூலுக்கு வந்துருவாங்க. பட் 1857ல தான் இந்தியாவை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு அந்த 20 இயர்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரைக் உங்களுக்கு ஃபோர்த் சார்ட்டரோட கட் ஆயிரும். ஓகே, சோ பிளஸ் நீங்க பார்க்கும்போது மோனோபோலினா உங்களுக்கே தெரியும், மோனோபோலி இஸ் நத்திங் ஒன்லி ஒன். சோ அவங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு தாட். ஓகேவா? சோ பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிரிட்டிஷுக்கான அந்த சேலரி கொடுக்கறத நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்களா, அவங்க உழைச்சி கொடுக்கறத அந்த அமௌண்ட்ல இருந்து இவங்களுக்கு சேலரி கொடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல நம்மகிட்ட எப்படின்னா ஜஸ்ட் நீங்க எஜுகேஷன் பார்க்கும்போது அந்த டைம்ல குருகுல கல்வி தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம லைக் ராமாயண மகாபாரதம் பார்க்கும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, நம்ம தான் டீச்சர் வீட்டுக்கு போய் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? பிளஸ் நீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ், மாஸ்க், சர்ச்சஸ் இந்த மாதிரிலாம் அந்த டைம்ல மாஸ்க் கூட இருந்துச்சு, சர்ச்சஸ் அந்த டைம்ல அவ்வளோ இல்லை. பிகாஸ் இங்கிலாந்து உங்களுக்கு உள்ள வந்தப்பதான், அதாவது கரெக்டாக சொல்லணும் போர்ச்சுகீஸ் எப்போ உள்ள வராங்களோ அப்போதுல இருந்து உங்களுக்கு அந்த சர்ச்சுக்கான அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க அது வரைக்கும் டெம்பிள் மாஸ்க்ல தான் அவங்களுக்கான எஜுகேஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்குமே இப்போ நீங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட், இதுல கூட இங்கிலாந்து இங்கிலீஷ் பீப்புள் எஜுகேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. ஓகே, எப்போ when they are giving importance அப்படின்னு பாத்தீங்கன்னா 1813க்கு அடுத்து. ஓகேவா? அது வரைக்குமே அவங்களுக்கான நமக்கான எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்டே வரல. பிகாஸ் தேர் மெயின் மோட்டோ இஸ் டு காலனைஸ் இந்தியன்ஸ். அதுக்கு அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி. நமக்குள்ள பல பிரிவுகள் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு ஃபைட் உண்டாக்கி அப்படிதான் நம்மளை காலனைஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹிஸ்டரிஸ் தெரியும், அதை நான் சொல்ல விரும்பல. பட் இதுதான் அந்த 1793க்கான இது. ஓகே, ஸோ செகண்ட் சார்ட்டர்ல இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1813. ஓகேவா? ஸோ 1813 யார் கவர்னர் ஜெனரல் உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க. Varanasi. எஸ், வாரணாசி. ஓகே, ஷோர் ஃபர்ஸ்ட்டுங்க. ஓகேவா? அதுக்கு தான் நான் கீவேர்ட் சொன்னேன், ஷோருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு. ஓகே, ஸோ செகண்ட் வாரணாசி. இதுல என்னடா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் ஆக்சுவலி எஜுகேஷனை இந்தியன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இங்கிலாந்து பீப்புளுக்கு வருது. அது வரைக்கும் நீங்க கேட்கலாம், அப்ப நம்ம என்ன படிக்கலான்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது, நம்ம அவ்வளோ எஜுகேட்டடா இருந்தோம். லைக் தமிழ் சவுத் சைட் பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்ஸ்லாம் அந்த டைம்ல இருந்தாங்க. நார்த் சைட் பாத்தீங்கன்னா முகல் மராட்டாஸ் அவங்களாம் அந்த டைம்ல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுல தான் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா ₹1 lakh. அந்த டைம் கிட்டத்தட்ட அது உங்களுக்கு 10 crore சமம். ஓகேவா? பட் 1 lakh கொண்டு வந்தாங்க ஃபார் எதுக்குன்னா எஜுகேஷனுக்கு. பட் இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க கொண்டு வந்த அந்த ₹1 lakh எஜுகேஷனுக்கு செலவே பண்ணல டில் 1823 வரைக்குமே. 1823க்கு அடுத்துதான் அந்த எஜுகேஷனுக்கான அமௌண்ட்டே டெபிட் ஆகுது, எல்லாருக்கும் அந்த ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் ஆகுது. ஓகே, ஸோ
இது போக என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சுன்னா சயின்ஸ், மேக்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே இந்தியன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். சயின்டிபிக்கலா அவங்களை திங்க் பண்ண வைக்கணும். பிகாஸ் அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருந்துச்சு, லைக் மூட நம்பிக்கைகள் நிறைய இருந்துச்சு. டில் நவ் இப்போ வரைக்குமே இருக்கு, இல்லைன்னா சொல்லவே இல்லை, டில் நவ் இருக்குது. பட் அந்த டைம்ல வந்து இட்ஸ் இன் ஸ்பீக் டைம், ஓகேவா? அந்த டைம்ல வந்து ஸோ அதனாலதான் அவங்க வந்து சயின்ஸ், மேக்ஸ் இதெல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஓகே, ஸோ இது போக என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கோல்டா. The Chart Act through 1813. The Chart Act of 1813 was the first act through which the British government officially accepted responsibility for promoting education in India. Major provisions were Section 43, first law providing government support for education. Financial provision, 1 lakh per year allocated for educational development. Number 3, delay in funding. Money was sanctioned in 1813, actually released only in 1823. ஓகே, நான் சொன்னதால இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவ்வளவுதான் கைஸ். பட் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்துருக்கோம். தேர்டு தான் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் நிறைய நெகட்டிவ் திங்ஸும் நடந்துச்சு, நிறைய பாசிட்டிவ் திங்ஸும் நடந்திருக்கு. அண்ட் தேர்டை விட ஃபோர்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எஜுகேஷனுக்கு ஃபோர்த்தில் தான் ரொம்ப பீக்ல நமக்காக அந்த இது வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த ரெண்டு நம்ம என்னன்னு பார்க்கலாம். 1833. ஓகே, இந்த 33ல யார் கவர்னர் ஜெனரலா இருந்தா சொல்லுங்க பாப்போம். ஹூ இஸ் த கவர்னர் ஜெனரல்? William Bentinck. எஸ், வில்லியம் பென்டிக். ஓகேவா? ஆக்சுவலி நீங்க யோசிக்கலாம், என்ன கவர்னர் ஜெனரல் சொல்லதானே எல்லாத்துக்கும் இருக்குமான்லாம் யோசிக்கலாம். பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கத்தா, ஓகேவா? இந்த 3 இடத்துல தான் கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க அந்த டைம்ல, டில் ஷோர்ட் டைம்ல இருந்தே. பட் யாருக்கு பவர் அதிகமா இருந்துச்சுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு தான் பவர் அதிகம். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது ஷோர், வாரனர் சிங், வில்லியம் பென்டிக் அண்ட் டல்ஹௌசி, they four are comes under the governor general of Bengal. இந்த தேர்ட் சாப்டர் ஆக்ட்ல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்துச்சுல, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யோசிக்கிறாங்க, ஓகேடா என்ன பண்ணலாம், ரொம்ப சேலரி ரொம்ப செலவாகுது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி எடுக்கிறதாமே நம்மகிட்ட இருந்து, ஆனா யோசிக்கிறது அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. ஓகே, சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, அந்த பொசிஷனை they changed into கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, சோ ஒரு கொஸ்டின் இருந்துச்சுங்க, நெட் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா, ஹூ இஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்படி பார்க்கும்போது யூ வாண்ட் டு சூஸ் ஆன்சர் இஸ் வில்லியம் பென்டிக். தப்பை தவறி வாரனர் சிங்கோ இல்ல டல்ஹௌசியோ இல்ல நீங்க ஷோரோ சூஸ் பண்ண கூடாது. ஓகே, சோ இது போக நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா மேக் பண்ணது நமக்காக இந்த சாப்டர் ஆக்ட்ல தான். ஆனா நம்ம நாட்டுக்கு லா மேக் பண்றதுக்கு நம்ம நாட்டுல, அதாவது இந்தியால வச்சு பண்ணல, தே ஆர் டூயிங் த லா ஃபார் இந்தியா. பட் பிரிட்டிஷ்ல வச்சு பண்ணிருக்காங்க. ஓகே, பிரிட்டன்ல வச்சு பண்ணிருக்காங்க. நம்ம இதுக்கு லா பண்ணது அங்க போய் பண்ணிருக்காங்க. ஸோ இது போக நீங்க இது கீழே வர முக்கியமான இன்னொரு இன்சிடென்ட், வில்லியம் தாமஸ் பாபிங்டன் மெக்காலேயோட மெக்காலே மினிட்ஸ், அது தனியாக இதுக்கு அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் ஆக்ட்ல என்னெல்லாம் இருக்குன்றத பார்த்துட்டு we can move on. ஓகே, ஸோ கோல்டா. Charter Act 3, 1833. Saint Helena Act. எஸ், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செயின்ட் ஹெலனா ஆக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு டைம் கேட்டிருக்கான் செயின்ட் ஹெலனா ஆக்ட். அண்ட் நீங்க ஃபோர்த் சாப்டர் ஆக்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நேம் இருக்கும். பிளஸ் நீங்க வுட் டிஸ்பேட்ச் ஃபோர்த் சாப்டர் ஆக்ட்ல ஒன்று படிப்பீங்க. ஓகேவா? நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அதெல்லாம். ஸோ அதுக்குமே வந்து ஒரு நேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் ஆர் கமிங் கைஸ், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எஸ் கோல்டா, யூ கேன் கண்டினியூ. The Charter Act of 1833 transformed the English East India Company from a trading company into an administrative body. எஸ், Foreign point. நான் சொன்னேன்ல கைஸ், ட்ரேடிங் கம்பெனியா இருந்துச்சுன்னு, இட் சேஞ்சஸ் இன்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கலாம்னா, அந்த ட்ரேடிங் கம்பெனி ஒரு மெயின் ஃபோர்ஸாவே உள்ள வந்துட்டாங்க இந்தியாக்குள்ள. ஓகேவா? தே ஆர் எப்படி சொல்ல, அவங்க தான் முடிவு பண்றாங்க. தே ஆர் இந்த அத்தாரிட்டி. ஸோ தே ஆர் சூசிங் அண்ட் தே ஆர் டிசிஷன். அவங்களோட எல்லா டிசிஷனுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் தான் வரும். எப்படி நம்ம பண்ணலாம், அந்த ஒரு பிரைவேட் கம்பெனியா இருந்தது. இப்போ நீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியாவில் இப்போ சொல்லலாம், பட் அது லைக் இட் வென் பாலிடிக்ஸ் மாதிரி போயிடும். ஸோ அதனால அது சொல்ல விரும்பல. ஸோ லைக் நீங்க எப்படி சொல்லலாம், இப்போ அம்பானி அதானிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு. ஆனா அது கடைசியாக கவர்மெண்டாவே மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இது நடந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஸோ குல்டா யூ கேன். Governor General of Bengal became the Governor General of India. Lord William Bentinck became the first Governor General of India, established a centralized administration in India, created the first law commission. Section 87 prohibited discrimination in government employment based on religion, race, or birth. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நீங்க யோசிக்கலாம், என்னடா 1833 சொல்லிட்டு 1823 வருதுன்னு யோசிக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் த கனெக்ஷன். இப்படிதான் நீங்க படிக்கணும். ஓகேவா?
1823ல ஒரு டிபேட், ஒரு ஃபைட் வருது. யாருக்கா? இந்தியன் ஸ்கூல்ல இல்ல, இங்கிலீஷ் பீப்புள்ஸ்குள்ளே. நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிகனிஸ்ட், அந்த ஃபைட் இப்போ வருது. ஓகே, சோ இதுல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் மெக்காலே தான் ஜெயிக்கிறாரு. பிகாஸ் ஹி அப்ரோச்டு, என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, ஹி வாண்ட் டு எப்படி சொல்ல, இங்கிலீஷ் வந்து எல்லா பீப்புள்ஸும் கத்துக்கணும், அந்த மாதிரி தான் அவங்களோட பாயிண்ட் இருந்துச்சு தாமஸ் மெக்காலேயோட. பட் ஓரியன்டலிஸ்ட் என்ன சொன்னாங்க, இல்ல இங்கிலீஷ் வழியா தான் கத்துக்கணும்னு அவசியமே இல்ல, தே கேன் லேர்ன் தேர் ஓன் லாங்குவேஜ், அவங்களோட ஓன் லாங்குவேஜ்ல படிக்கலாம் அப்படின்றது சொன்னது வந்து ஓரியன்டலிஸ்ட். சோ இந்த ஃபைட்ல ஜெயிச்சது தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. ஓகேவா? சோ இதுக்காக தான் நான் அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்திருந்தேன். இப்போ அது என்னன்னு கோல்டா ரீட் பண்ணுவாங்க. சோ கவனமா கவனிங்க. ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிளியரா கைஸ்? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் கிளியர் ஆகிங்களா? எல்லாருக்கும் கிளியர் தானே? யா, ஓகே, வெல் அண்ட் குட். சோ நம்ம என்ன இருக்குன்றத பார்க்கலாம். சோ கோல்டா. General Committee of Public Instruction 1823. The purpose is to supervise and promote education in British India. It led to the famous debate known as the Orientalist versus Anglicist controversy. ஆல்ரெடி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணியிருந்தேன், அந்த ஃபைட், அந்த டிபேட் இருக்குல்ல, ஸோ தட் த டிபேட் சேஞ்சஸ் த எஜுகேஷன் மோட்டிவ் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் வியூ இன் இந்தியா. ஓகேவா? Orientalist leader H.T. Prinsep believes preserve Indian culture, teach through Sanskrit, Persian, and Arabic, combine Indian and Western knowledge. Anglicist leader Thomas Babington Macaulay, his beliefs were English education is superior, teach through English, spread Western science and ideas. இந்த ரெண்டு ஸ்லைடுமே ஒன்று அந்த டிபேட் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த டிபேட் பார்த்தா இருக்கு. ஸோ அது ஒன் டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்துதான் கைஸ் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. தட் இஸ் கால்ட் மெக்காலேஸ் மினிட். ஓகே, இந்த மெக்காலேஸ் மினிட் அப்படின்னா என்னன்னா, மெக்காலே அந்த டைம்ல, ஓகே நான் மெக்காலே சொல்றது முன்னாடி, அந்த டைம்ல யார் கவர்னர் ஜெனரலா இருந்தா சொல்லுங்க பாப்போம். அந்த டைம்ல சொல்லுங்க, ஹூ இஸ் த கவர்னர் ஜெனரல் அந்த டைம்ல? வில்லியம் பென்டிக். எஸ், வில்லியம் பென்டிக். இப்போ வில்லியம் பென்டிக் தான் கவர்னர் ஜெனரலா இருக்காரு. ஓகே, அந்த கவர்னர் ஜெனரல்கிட்ட தாமஸ் மெக்காலே என்ன சொல்றாருன்னா, இந்த மினிட் அப்படின்ற ஒரு எப்படி சொல்ல, இட்ஸ் லைக் அ டாக்குமெண்ட் மாதிரி. ஓகேவா? அதை வந்து வில்லியம் பென்டிங்கிட்ட வைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி வைக்கிறாருன்னா, ஸோ இந்த மினிட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத அவர் வந்து கவர்னர் ஜெனரல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, இந்த மினிட் மெயினா உருவானதுக்கான காரணம், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டு டீச் ஆர் டு எப்படி சொல்ல, இங்கிலீஷை வந்து இந்தியன்ஸ்க்கு நம்ம டீச் பண்ண போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு எஜுகேட் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த டாக்குமெண்ட்டை வில்லியம் பென்டிக் முன்னாடி சப்மிட் பண்ணாரு. வில்லியம் பென்டிங் பார்த்துட்டு, ஓ நம்ம இந்தியன்ஸுக்கு நம்ம எஜுகேட் பண்ண போறோமா அப்படின்னு நினைச்சிட்டு அவரு சைன் பண்ணிட்டாப்ல. ஓகே, பட் ஆஃப்டர் தட் அவங்க என்னென்ன பண்ணாங்க, அந்த மினிட்ஸ்ல என்னென்ன இருந்துச்சுன்றதை இப்போ நான் சொல்றேன். ஆஃப்டர் தட் வி கேன் கோ டு த ஸ்லைட். ஓகே, என்ன பண்ணாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சான்ஸ்கிரிட் அண்ட் பெர்ஷியன் இந்த ரெண்டும் தான் டாமினண்டா இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகேவா? இப்போ மெக்காலே வந்து மினிட்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த மினிட்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னா, சான்ஸ்கிரிட் அண்ட் பெர்ஷியன் லாங்குவேஜ், அந்த ரெண்டு லாங்குவேஜ் இருந்துச்சுல்ல, அந்த ரெண்டு லாங்குவேஜுமே தே ஆர் ப்ரோஹிபிட்டட், அதாவது யூஸ் பண்ணவே விடல யாரையுமே. பிகாஸ் அவங்க மெயின் மோட்டோ டு டீச் ஆர் எஜுகேட் இங்கிலீஷ். ஸோ இதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, சான்ஸ்கிரிட் புக்ஸ் அண்ட் பெர்ஷியன் புக்ஸ் எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணாங்க. லைப்ரரிஸ், இது சில பாயிண்ட்ஸ் அதில் இருக்காது, நான் சொல்றேன். ஓகே, ஸோ லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரோஹிபிட் பண்ணாங்க. பிகாஸ் அவனோட மெயின் மோட்டோ, யூ வாண்ட் டு ஸ்டடி இன் இங்கிலீஷ், நீ படிச்சா இங்கிலீஷ்ல படி அப்படின்ற மாதிரி தான் அந்த மைண்ட் செட் தான் மெக்காலேக்கு. ஓகேவா? பிகாஸ் இவர் ஆக்சுவலி இந்தியன்ஸை பார்த்து என்ன ஒரு ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாரு, பட் இட் இஸ் வர்ஸ்ட் கமெண்ட். ஓகேவா? நம்ம பொறுத்தவரைக்கும் அந்த கமெண்ட் எப்போ கோவம் வரணும். ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியன்ஸ் ஆர் எப்படி சொல்ல, அவங்க வந்து பிறப்புல தான் இந்தியன்ஸ், பட் தே ஆர் டேஸ்ட் பிளட் எல்லாமே வந்து இங்கிலீஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கோட்ஸ் பின்னாடி உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ நீ வந்து பிறக்கும் போது தான் இந்தியனா, பட் நீ வந்து டேஸ்ட், உன்னோட ரத்தம், உன்னோட ஸ்டைல் ஆஃப் வே எல்லாமே வந்து இங்கிலீஷா இருக்கணுங்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ என்ன, ஐ மீன் ஹவு ஹிஸ் மைண்ட் செட் நீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் அவங்க டாமினண்டா கொண்டு வந்தாங்க, பிளஸ் எல்லாமே இங்கிலீஷா மாத்தினாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா மெயினா இங்கிலீஷை கொண்டு வந்தாங்க, அண்ட் ஃபார் எஜுகேஷனுக்குமே இங்கிலீஷை கொண்டு வந்தாங்க. ஸோ மெயின் மோட்டோ இங்கிலீஷை கொண்டு வந்ததுக்கான ரீசன் எஜுகேட் பண்றதுக்காக மட்டுமே கிடையாது, டு ஃபிளரிஷ் தேர் கிறிஸ்டியானிட்டி. ஓகேவா? அந்த கிறிஸ்டியானிட்டி ஐடியாலஜியை நம்ம இந்தியன்ஸோட மைண்ட் செட்ல சொல்றதுக்காக மெயினா யூஸ் பண்ண டூல் தான் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இப்போ என்னெல்லாம் இருக்குன்றத ஸ்லைட்ல இருக்கும், நம்ம இப்போ ரீகால் பண்ணலாம். ஓகே, ஸோ கோல்டா. Macaulay's Minute, 1835. 2nd February 1835.
prepared by Thomas Babington Macaulay. The main recommendations were English should be the medium of instruction. Western education should replace traditional education. English replace Persian as the administrative language. Train Indians to become clerks and government officials. எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுதான் மெக்காலியோட மைண்ட் செட். இப்போ இந்த மைண்ட் செட் எதுக்கு, ஐ மீன் அவங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு, பட் இட் இஸ் டோட்டலி நெகட்டிவ் ஃபார் இந்தியன்ஸ். ஓகேவா? ஏன்னா அவ்வளோ வருஷங்களா தே ஆர் லேர்னிங் தேர் லாங்குவேஜ் த்ரூ சான்ஸ்கிரிட் அண்ட் பெர்ஷியன். பெர்ஷியன் வந்து ஃபார் முஸ்லிம்ஸ்க்காக பெர்ஷியன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த மைண்ட் செட் மெக்காலே ஆக்சுவலி இது இவர் ப்ரப்போஸ் பண்ண ஐடியாலஜி வந்து வேற, ஆனா அந்த மெக்காலே மினிட் பாஸ் ஆனோன்னா த ஐடியாலஜி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன் விச் இயர், in which date and in which month Macaulay Minute was passed? சொல்லுங்க பாப்போம். 2nd February 1835. Yes, 2nd February 1835. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து மெக்காலேயோட இன்னொரு ஒரு மெயின் கான்செப்ட் இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இந்த மெக்காலே பண்ணதுல ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கான ஒரு தியரினா இதுதான். ஓகேவா? அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும், மேல இருந்து கீழே வர்றது. ஓகே, கீழே இருந்து மேல போறதுனா தட்ஸ் கால்ட் அஸ் அப்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இது எல்லாமே நீங்க வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்னு பேப்பர் 1ல ஒரு யூனிட் இருக்குங்க. யூ கேன் லேர்ன் இன் தட். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டரா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போது டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் என்னன்னா, மெக்காலே என்ன சொல்லுவார்னா, இப்போ மெக்காலே மட்டும் இல்ல, டோட்டல் பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்குமே வி ஆர் த லோ கிளாஸ். அதாவது கேஸ்ட் வைஸுமே சரி, கிளாஸ் வைஸுமே சரி, எல்லா வயசுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் வி ஆர் த லோ. ஆனா இந்தியா சைடுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பணக்காரங்க ஜமீன்தார்ஸ் எல்லாமே இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க அதுக்கடுத்து மிடில், அடுத்து லோன்ற மாதிரி பிரிப்பாங்க. நான் ஆக்சுவலா அந்த மைண்ட் இந்த பிரிவினையே எனக்கு பிடிக்காது. ஓகே, ஸோ ஃபார் இந்த ரீசனுக்காக இந்த கிளாஸஸ்க்காக நான் இதை சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க அப், மிடில், லோயர்னு பாக்குறீங்க. ஓகே, ஸோ ஆனா இந்த 3 பேரையுமே பிரிட்டிஷ் எப்படி பார்த்தாங்கன்னா லோயரா தான் பார்த்தாங்க. இப்போ மெக்காலேயோட இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன்ல என்ன இருந்துச்சுன்னா, நம்ம இதுல அப்பரா இருக்காங்கல்ல, அந்த அப்பர் கிளாஸ தனியா கூப்பிட்டு வந்து தே ஆர் டீச்சிங் இங்கிலீஷ் அண்ட் தே ஆர் எஜுகேட்டிங் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னா, அந்த அப்பர் கிளாஸ் கீழே இருக்க மிடில் கிளாஸ்க்கு சொல்லி கொடுப்பானா, அந்த மிடில் லோயருக்கு சொல்லி கொடுப்பானா. எவ்வளோ டிஸ்கஸிங்கான தேரின்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க பார்க்கும்போது அப்போ என்ன ஆகும், இந்த ஒரு காமெடியில் வரும்ல, 4 ஆடு 40 ஆடாம ஆகும், மறுபடியும் 40 400 ஆகும். அந்த மாதிரி இவன் ஒருத்தனுக்கு சொல்லி கொடுப்பானா, ஹீ வில் டீச் ஃபார் 10. இவன் ஒருத்தனுக்கா, அவன் 10 பேருக்கா, அந்த 10 100 ஆகுமா, 100 1000 ஆகுமா. இது எவ்வளவு ஒரு ஒஸ்டான தியரின்னு பாருங்க. ஓகே, இந்த தியரியை நான் மட்டும் ஒஸ்ட்னு சொல்லல, இன்னொரு ஒரு கிரேட்டஸ்ட் மார்க்சிஸ்ட். ஓகேவா? ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மார்க்சிசம். யாருன்னு தெரியுமா? ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப்? எஸ், கார்ல் மார்க்ஸ். கேள்விப்பட்டீங்கன்னா ஹாப்பி, இன்கேஸ் புதுசா இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க, அதுல இல்ல, கார்ல் மார்க்ஸ். ஓகே, கார்ல் மார்க்ஸ் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மார்க்சிசம். அவரு இந்த தியரியை பார்த்துட்டு ஒஸ்டா கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. தாமஸ் பாபிங்டன் மெக்காலேய ரொம்ப ஒஸ்டா கிரிட்டிசைஸ் பண்ணது கார்ல் மார்க்ஸ். என்னன்னு சொல்லுவார்னா, ஃபேக் ஹிஸ்டாரியன், அதாவது பொய்க்காரன்டா நீ, யூ ஆர் அ ஃபேக் ஹிஸ்டாரியன் அண்ட் ஃபால்ஸ் ஃபேக் ஹிஸ்டாரியன் மாதிரி சொல்லுவாரு. ஓகே, மெயினா எந்த ஒர்க்குன்னு இருக்கு கைஸ், கேபிட்டல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் உண்டு, கேபிட்டல்னு. அதுல வால்யூம் 1ல எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ நான் மட்டுமே இதை ஒஸ்ட்னு சொல்லல, அவ்வளவு பெரிய ஹிஸ்டாரியன், மார்க்சிசம் அப்படின்ற ஒரு தியரியோட ஃபவுண்டரே அவர் தான். ஓகே, ஹீ டோல்ட் த தியரி அண்ட் பாபிங்டன் மெக்காலே ஆஸ் அ ஃபேக் ஹிஸ்டாரியன். இங்க ஃபேக்னு கூட வச்சுக்கலாம், அது எப்படி இருக்குன்னா கரெக்டான வேர்டுனா ஃபேக் ஹிஸ்டாரியன் ஆர் ஃபால்ஸ் ஃபேக் ஹிஸ்டாரியன் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிரிட்டிசிசம் பண்ணது கார்ல் மார்க்ஸ். அதுல இல்ல, நோட் பண்ணிக்கோங்க, அந்த ஒர்க்ல இல்ல, கார்ல் மார்க்ஸ் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த ஒர்க்குன்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல்ஸ் பக்கத்துல எழுதிக்கோங்க, ஒரு நோட் பென் எடுத்துனா வெல் அண்ட் குட். ஓகே, கேபிட்டல்ஸ் வால்யூம் 1. இந்த வால்யூம் 1ல தான் இந்த கிரிட்டிசிசம் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்றதை கோல்டா ரீட் பண்ணுவாங்க, கிளியர் அகைன். ஓகே, ஸோ கோல்டா. Most important. Yeah, you can. A class of persons, Indian in blood and color, but English in taste, opinions, moral, and intellect. Utilitarian philosophy. Macaulay believed in useful learning. Education should produce people who would be useful to the British administration. Yeah, one minute. Actually, இப்போ நம்ம வந்து யூட்டிலிட்டேரியன் தியரின்னு ஒன்று இருக்கு, கரெக்டா? இந்த யூட்டிலிட்டேரியன் தியரி அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா உங்களுக்கு தமிழ்ல சொல்லணும்னா, நாயகன் படம் பார்த்திருப்பீங்க, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஓகேவா? அந்த ஐடியாலஜி தான் உண்மையான யூட்டிலிட்டேரியசம். ஆனா
இவர் அதை எப்படி புரிஞ்சுப்பாருன்னா, நம்ம ஒண்ணு பண்றோம் அது 4 பேருக்கு நல்லதா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவரு தான் அந்த தியரி எல்லாம் ஃபவுண்ட் பண்ணுவார். ஓகே, பட் இந்த தியரி ஆக்சுவலி 17 எண்டிங்ஸ்ல வந்துருச்சு, 1780s அந்த டைம்ல வந்துருச்சு இந்த யூட்டிலிட்டேரியசம் அப்படின்ற தியரி. அது யாருன்றதை நான் சொல்றேன், நோட் இட் டவுன். ஓகேவா? யூட்டிலிட்டேரியசம் தியரி வேற யாருக்கா தெரியுமா? ஐ மீன் புதுசா இருந்தா ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன். இன்கேஸ் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூட்டிலிட்டேரியசம் தியரி வாஸ் ஃபவுண்ட் பை ஜெரமி பெந்தான்னு ஒரு ரைட்டருங்க. ஒரு 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 அவரும் கிட்டத்தட்ட ஒரு இதுதான் மார்க்சிசம் சம்பந்தமா பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியாலஜி பத்திலாம். ஸோ ஜெரமி பெந்தாம்னு ஒரு ரைட்டர். ஸோ ஹீ ஃபவுண்ட் த தியரி இஸ் யூட்டிலிட்டேரியசம். பட் இந்த தியரியை பாப்புலர் பண்ணது ஒரு ரைட்டர், அவர் தான் ஜேஎஸ் மில் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டர். ஸோ நான் ரிப்பீட் பண்றேன், யூட்டிலிட்டேரியசம் இந்த ஐடியாலஜியை இந்த இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜெரமி பெந்தா அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு பர்சன். பட் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேஎஸ் மில். ஃபுல் நேம் வந்து ஜான் ஸ்டூவர்ட் மில். ஓகேவா? உண்மையிலே அந்த தியரிக்கான அர்த்தம் வேற, ஆனா இவர் அந்த அர்த்தத்தை வேற மாதிரி புரிஞ்சுட்டு இவர் உருவாக்குனது தான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாம். கோல்டா, Downward filtration theory. The British believed that only the upper and middle classes should be educated first. These educated people would gradually spread education to the common people. நான் சொன்னா பாத்தீங்களா, அதே தான். ரொம்ப ஒஸ்டான தியரி இதுதான். நீ ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுப்பியா, அவன் 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பானா, அது 100 ஆகுமா, அடுத்து 1000 ஆகுமா? ஆக்சுவலி இது நான் மட்டும் ஒஸ்ட்னு சொல்லல, கார்ல் மார்க்ஸும் சொல்றாரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் கிளியரா கைஸ் உங்களுக்கு? இப்போ நீங்க அப்படியே எனக்கு தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க, ஸ்லைடு இருக்கிறதும் நான் ஒன் டைம் உங்களுக்காக சொல்றேன், அகெயின் அந்த ஸ்லைட்ல என்ன இருக்குன்றதையும் ரீட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் இது மைண்ட்ல ஏறுன்றது நான் நம்புறேன். உங்களுக்கு கிளியரா இருக்கா? புரியுதா? ஆடியோ ஓகே தானா? Yes, sir. கிளியர் தானே? எல்லாருக்கும் கிளியர் தானே? யூ கேன் ஆன்சர் இன் சாட் பாக்ஸ் ஆல்சோ. ஓகே, மேக்ஸிமம் மைக் யூஸ் பண்றது பெட்டர். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரியுது, ஹாப்பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கோல்டன், நெக்ஸ்ட் என்ன இருக்கு? Next வந்து English Education Act. ஓகே, இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட். ஓகேவா? இதுவும் 1835 தாங்க வருது. இது ஒன்றும் ரொம்ப டெப்த்தான நீங்க இதை பார்க்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த 3 பாயிண்ட் நீங்க அப்படியே மைண்ட்ல ஏத்திட்டாலே போதும். இது வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ கோல்டன், ஸோ ரீட் திஸ் ரைட்ரா. English Education Act 1835. The English Education Act was introduced during the tenure of Lord William Bentinck, based on the recommendation of Thomas Babington Macaulay. The main objectives were promote English education in India, trained educated Indians to assist British administration, replace traditional Indian education with Western education. எஸ், நான் சொன்னேன் பாத்தீங்களா ஆல்ரெடி, உங்களுக்கு அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப இதெல்லாம் பண்றாங்க நான் சொன்னேன்ல, அந்த ஐடியாலஜி எல்லாமே இது கீழே தான் வருது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி அவங்களோட மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி ஆக்ட்ஸ் கொண்டு வரதுக்கான ஆக்சுவலி நல்ல விதமாகவும் பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க வந்து 4th சார்ட்டர் ஆக்ட்ல பார்க்கும்போது வுட் டிஸ்பேச்லாம் வரும், அதுல விமனுக்கான எஜுகேஷன் நிறைய நல்லது நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். பட் எவ்வளவு நல்லது நடந்திருக்கோ அதை விட டபுள் மடங்கு ரொம்ப ஒஸ்டா நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோல்டா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? Key features. Yeah, you can carry on. English became the medium of higher education. Government funds were diverted from Oriental education to English education. Encouraged the spread of Western science and literature. Produce English educated Indians for government jobs. எஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் rupees 1 lakh வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஆனா அந்த 1 lakhே உங்களுக்கு 10 years கழிச்சு தான் கொடுத்தாங்க. 1823 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? பட் அந்த ஃபண்ட்ஸ் அப்படியே ஓரியன்டலிஸ்ட் எஜுகேஷனுக்கு கொடுக்காம ஆங்கிலிகனிஸ்ட் எஜுகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அப்படின்னா ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா, அந்த ரீசனுக்காக மட்டும்தான் ஃபண்ட்ஸ் ஒதுக்குனாங்களே தவிர்த்து ஓரியன்டலிஸ்ட் என்ன சொன்னேன், நீங்க வந்து இங்கிலீஷ்லயும் படிச்சுக்கலாம், உங்களோட ஓன் லாங்குவேஜ்லயும் நீங்க கத்துக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கான ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்படவில்லை. ஓகே, ஸோ பிளஸ் நீங்க பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் வந்தாங்க பிகாஸ் ஃபார் த யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ். இங்கிலாந்துக்காக, அதாவது இங்கிலீஷ் பீப்புள்ஸ்க்காக இந்தியன்ஸ் உழைச்சாங்க. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டில் இப்போ வரைக்கும். ஃப்ரீடம் ஆயிட்டு நம்புறோம், ஆனா ஃப்ரீடம் ஆனாலுமே அவன் இருக்கும்போது நம்ம இங்க உழைச்சு கொடுத்தோம், இப்போ நம்ம அங்க போய் உழைக்கிறோம், வேற ஒரு வித்தியாசமே இல்லை. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 3rd சாப்டர் ஆக்ட் கீழே இதெல்லாம் வரும். ஓகேவா?
1833ல இருந்து 1853 வரைக்கும் தேர்ட் சாட்ராக்ட். அந்த தேர்ட் சாட்ராக்டுக்குள்ள தான் நம்ம இவ்வளோ விஷயங்களும் பார்க்குறோம். ஆர் யூ கிளியர் கைஸ்? ஆர் யூ கிளியர்? someone mic is on. கிளியரா எல்லாருக்கும் ஓகே தானே? ஆர் யூ கிளியர் கைஸ்? கிளியர். சூப்பர். ஸோ வெல் அண்ட் குட். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம நடத்தின அந்த 4 சாண்ட்ராக்ட்லயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே நான் ஓனா எடுத்த கொஸ்டின்ஸே கிடையாது. வி ஆர் ஒர்க்கிங் அவுட் ஃபார் உங்களுக்காக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யூ ஆர் கோயிங் டு ஆன்சர். நான் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க நான் நடத்தினதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரியாட்டி அகெயின் கேட்குறீங்களா? அகெயின் நான் நடத்துறேன். நோ வரிஸ். பட் இப்போ நீங்க புரிஞ்சாச்சு. இப்போ நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ கோல்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Who wrote Minute on Indian Education, 1835? Charles Grant, Lord Curzon, Thomas Babington Macaulay, William Jones. எஸ் கைஸ், கம் ஆன், ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இல்ல ஆப்ஷன்ல போடுறீங்களா, சாட்ல போடுறீங்களா? போடுங்க. சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சுவலி உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது, கேட்கவே இல்லை. பின்னாடி ஏதோ ரொம்ப இறைச்சலா இருக்கு. ஸோ ஆன்சர்ஸ் கைஸ். Thomas Babington Macaulay. எஸ், தாமஸ் பாபிங்டன் மெக்காலே இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின். Who among the following supported English as the medium of instruction in India? Orientalist, Anglicist, Nationalist, Missionaries. எஸ் கைஸ், சொல்லுங்க பார்க்கலாம் என்னவா இருக்கும். கமான். ஓரியன்டலிஸ்டா, ஆங்கிலிகனிஸ்டா இல்ல நேஷனலிஸ்டா? ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஆன்சர் என்ன? ஆங்கிலிசிஸ்ட். ஆஹா, ஓகே. எனி அதர் ஆப்ஷன்ஸ்? ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? குட் ஆன்சர் ப்ளீஸ். Anglicist. எஸ், இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின். The statement a class of persons Indian in blood and color, but English in taste, opinions, moral, and intellect was made by. எஸ், ஆப்ஷனே தேவையில்ல இதுக்கு. ஆப்ஷனே தேவையில்ல, சொல்லிடலாம். சொல்லுங்க. Macaulay. எஸ், மெக்காலே இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நான் அந்த கோட் சொன்னதை நீங்க கவனிச்சதால இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which theory advocated educating the upper classes first so that the education would spread to the masses? Come on guys, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is known as the father of modern education in India? பாத்தீங்களா, அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். அதனால தான் உங்களுக்கு அகைன் கொண்டு வந்தேன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Charles Grant. எஸ், சூப்பர் கைஸ், சூப்பர். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, புரிஞ்சுதா? அது மட்டும் எனக்கு வேணும். அது மட்டும் சொல்லிடுங்க. யூஸ்ஃபுல்லா புரிஞ்சுதா, வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல. Thank you sir, really nice. Backdrop எல்லாமே சூப்பரா புரிஞ்சுச்சு சார். தேங்க்யூ so much. ஸோ கிளியரா இருந்துச்சு. தேங்க்ஸ். ஸோ நீங்க சொல்றதுல தான் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ். சாட் பாக்ஸ்ல போடணும்னு நினைக்கிறவங்க போடலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, நான் மேக்ஸிமம் சாட் பாக்ஸ்ல அதை போட சொல்றேன். ஸோ போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்போ நான் இது வரைக்கும் நிப்பாட்டினதுல இருந்து அடுத்து நான் கொண்டு போவேன். பிஃபோர் தட் ஒரு 10 to 15 minutes நான் ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் மாதிரி கொடுத்துட்டு தான் கொண்டு போறேன். ஓகேவா? ஸோ நோ வரிஸ். ஐ பிலீவ் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் நீங்க சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்னோட நம்பர் குரூப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க, ப்ராப்ளமே இல்லை. என்னோட சைட்ல இருந்து எல்லாமே ஆன்லைன் ரெக்கார்டிங்ஸ் பிளஸ் பிடிஎஃப்ஸ். இது போக நான் இப்போ புக்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என் சைட்ல இருந்து நான் எதுவுமே உங்களுக்கான அந்த குறைய வைக்கக்கூடாதுன்னு தெளிவா இருக்கேன். ஸோ நான் அப்போ சொன்ன அதே மோட்டிவேஷன் தான் அகெயின் நான் சொல்றதுக்கான ரீசன். யூ வாண்ட் டு கிராக் நெட். ஓகே, 3 monthsல என்னால் முடிஞ்சதுன்னா உங்களால 6 monthsல முடியும். பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களை பிலீவ் பண்றத விட, நீங்க பிலீவ் பண்றதை விட உங்களை யார் பிலீவ் பண்றாங்களோ அவங்க நம்பிக்கைக்காகவது நீங்க யூ வாண்ட் டு புட் யுவர் ஃபுல் எஃபர்ட்ஸ். ஓகே, வித் எல்லாமே காட்ஸ் கிரேஸ். உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்க ஒழுங்கா போட்டாலே யூ கேன்
அச்சீவ் யுவர் கோல். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். என்னோட ட்ராவல் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 2 classes we are traveling together. ஸோ நோ வரிஸ். ஓகே, இப்போ சொல்ற மோட்டோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும். அதுதான் என்னோட பாலிசி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இப்போ எனக்கு இங்கே சப்போர்ட் பண்ண சுபிக்ஷா அண்ட் கோல்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ்.